الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها فأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நேர்மையான பேச்சுகளை பேசுங்கள், உங்களுடைய காரியங்களை அவன் சீர்படுத்துவான், உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பேசுகின்ற போது உண்மையை, நேர்மையை, சரியானதை பேசுங்கள், உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது, மக்களை ஏமாற்றுவதற்காக பேசக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் எப்போதும் எல்லா நிலையிலும் எல்லா அந்தஸ்தில் உள்ளவர்களும் உண்மையையே பேச வேண்டும். பொய் பேசுவது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம். வாக்களித்துவிட்டு மாறு செய்கின்றவன் அது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம். அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதிலே நம்பகத்தன்மையில் மோசடி செய்பவன் நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம். இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஒரு அரசியல்வாதி சொன்னார், அரசியல்வாதிக்கு பொய்க்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இல்லை என்று என்னிடம் சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்தில் அளிப்பார்கள் 1000 வாக்குகளை, அதில் எத்தனை செய்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அமானிதமாக கொடுக்கப்பட்டால் அந்த அமானிதங்களில் எவ்வளவு பேணுதலாக இருப்பார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த மூன்றும் ஒருவனிடம் ஒன்று சேர்ந்திருந்தால் அவன் கான முனாஃபிகன் ஹாலிசா, பரிசுத்தமான முனாஃபிக், கலப்பற்ற நயவஞ்சகனாக இருப்பான் என்பது நபிகளாருடைய பொன்மொழியாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி வாக்களிக்க இருக்கின்றோம். எதற்காக? உள்ளூராட்சி தேர்தலில் எங்களது பிரதேச சபையை தேர்ந்து எடுப்பதற்காக. இன்று நான் பேசப்போவது பிரதேச சபை என்றால் என்ன, ஏன் தெரியுமா பேசப் போகின்றேன்? நாங்கள் அளிக்கின்ற வாக்கு, அந்த வாக்கினுடைய முக்கியத்துவம், நாம் தெரிவு செய்கின்ற சபையினுடைய அளவு, அதனுடைய பவர், அவற்றை பொறுத்து இருக்கின்றது. எனவே ஒரு பெரிய ஒரு வேலையிலே ஈடுபடுறால் அதற்கான பெரிய பெரிய ஏற்பாடுகளை செய்வோம். சிறிய வேலையா சிறிய ஏற்பாடுகள் செய்வோம். அது மாதிரி ஒவ்வொன்றினுடைய அளவையும் தெரிந்தால்தான் அந்த அளவுக்கு நியமிக்கப்படக்கூடிய ஆட்கள்
எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அளந்து நாங்கள் தெரிவு செய்வோம். அதனுடைய பிரமாண்டமான தன்மையை பொறுத்து. அன்றைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் கேட்கின்றார், மதஸ்ஸா, கியாம நாள் எப்போது வரும்? அதற்கு கொடுத்த பதில், இதா ضيعتில் அமானத்து ஃபந்தலிர் ஸாஅ, அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் கியாம நாளை எதிர்பார் என்றார்கள். இன்னொரு அறிவிப்பில், இதா உஸ்ஸிதல் அம்ரு லிகைரி அஹ்லிஹி, அதிகாரம் பொறுப்புகள் தகுதி அற்றவனுக்கு கொடுக்கப்பட்டால் கியாம நாளை எதிர்பார் என்கிறார்கள். எனவே இது சர்வசாதாரணமாக இன்று தகுதியற்றவர்கள், பொறுப்புக்கு தகுதியற்றவர்கள் தகுதியாக்கப்படக்கூடிய கியாம நாளின் அடையாளம் உலகிலே பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. உலகில் எங்கு நடந்தாலும், யார் பிழை செய்தாலும் நாம் செய்யக்கூடாது. எனவேதான் உங்களது பிரதேச சபையில் தகுதியற்ற ஒருவரில் கையிலே பொறுப்பை நீங்கள் கொடுத்தால், நீங்களும் அந்த கியாம நாளையின் எச்சரிக்கைக்கு, எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஆபத்தான அறிகுறிக்கு காரணமாக ஆகின்றீர்கள். எனவேதான் எங்களுக்கு தெரிய வேண்டும், பிரதேச சபை அது எவ்வளவு நம்பகத்தன்மைக்குரிய ஒரு இடம், அல்லது எவ்வளவு பெரிய சேவை செய்யக்கூடிய ஒரு களம், அதனுடைய பவர், இதையெல்லாம் தெரிந்தால்தான் நாம் அவரின் கையில் ஒப்படைப்போம். எனக்கு பஸ் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும் என்று ஒரு டிரைவர் வருகிறார், அவரிடம் விமானத்தை ஓட்டுங்கள் என்று கண்மூடித்தனமாக கொடுக்க இயலாது. விமானம் ஓட்டியா அதற்கென்ற தனித்துவமான பயிற்சி எடுக்க வேண்டும். சகோதரர்களே, ஏன் விமானம் அதை ஓட்டுவதற்கென்று அவரும் ஒரு சாரதிதான். பஸ் சாரதி விமானி ஓட்டியாக வருவதென்றிருந்தால் அதற்குரிய ட்ரைனிங் எடுக்க வேண்டும். சாரதி என்பதற்காக தெரியாதவனுக்கு விமானத்தை தூக்கி கொடுக்க முடியாது, பாரிய இழப்பு ஏற்பட்டுவிடும். எனவேதான் சகோதரர்களே, நாங்கள் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரதேச சபை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது, ஆங்காங்கே கூட்டங்கள் நடக்கிறது. என்னை நியமியுங்கள், என்னை நியமியுங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்கின்றார். எங்களை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வாருங்கள், சேவை செய்து காட்டுகிறோம் என்பார்கள். நாங்களும் பிரதேச சபையின் ஆழம் என்ன, அகலம் என்ன, இதற்கு எங்கிருந்து பணம் வருகிறது, இதை எதை என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும், எதை செய்வதற்கெல்லாம் அவர்கள் கட்டளையிடப்பட்டவர்கள் என்பதெல்லாம் தெரியாத நிலையிலே பிரதேச சபை என்று சிலரை தெரிந்து கொண்டு நாங்கள் வாக்களிக்கின்றோம். சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதென்றிருந்தால், ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசத்து மக்களின் பணத்திலிருந்து அந்த மக்களுக்காக சேவை செய்வதற்கு அந்த மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சபை, குறிக்கப்பட்ட பிரதேசம், அக்கரப்பத்து பிரதேசத்து மக்களின் சொத்துகளில் இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த சொத்தின் மூலம் இந்த ஊர் மக்களுக்கென்று சேவை செய்வதற்கு என்று இந்த ஊர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சபை. நம்பிக்கைக்கு பாத்திரமான சபை.
என்னென்ன சேவைகள் ஒரு பட்டியல் இருக்கின்றது, என்னென்ன ரீதியாக மக்களிடம் இன்று பணம் எடுக்கப்படுகிறது என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது. அது எங்களுக்கு தெரிந்தால்தான் இந்த பிரதேச சபை எங்களுக்கு செய்திருக்கிறதா, செய்யுமா, செய்யாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டு பிரதேச சபையை எங்களுக்குரிய சபையாக வைத்திருப்போம். சகோதரர்களே, மக்களுடைய பணம் எங்களுடைய பணம், எங்கள் ஊர் மக்களின் பணம். எங்களுக்கு தெரிந்தது என்ன, பிரதேச சபை அதற்கு வரக்கூடிய வருமானம் கடையிலிருந்து கடை வரிகள் வருகின்றது. ஆங்காங்கே சில கட்டடங்கள் கட்டுவதற்கு அப்ரூவல் எடுக்கின்ற போது அதற்கு சோலை வரி என்று அல்லது வேறு கட்டட வரி அறவிடப்படுகிறது. சந்தையிலே பார்க்கிங் பிளேஸ்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் அறவிடப்படுகின்ற வரி அதற்கு வருகின்றது. இது எங்களுக்கு சாதாரணமாக தெரிகின்றது. பிரதேச சபைக்கு வரக்கூடிய முக்கியமான 2 வரிகள் இருக்கின்றது. வரி அல்ல, எங்களின் காசு. இந்த அக்கரைப்பற்றினுடைய நீதிமன்றத்தில் அறவிடப்படக்கூடிய எங்கள் மக்களினுடைய தண்டப்பணம் அனைத்தும் பிரதேச சபைக்குத்தான் வந்து சேர்கிறது. கல்முனையிலே நான் மோட்டார் பைக்கில் ஓடுகிறேன், சிக்னல் பாய்ந்து விட்டேன், உடனே எனக்கு 1100 ரூபாய் தண்டம் அடிக்கிறார். நான் ஓடியது கல்முனையிலே, அடுத்த தண்டம் அங்குள்ள போலீசால் அந்த காசு வருகிறது அக்கரைப்பற்று பிரதேசத்திற்கு. எதற்காக? இந்த பிரதேசத்தவரிடம் இருந்து அறவிடப்பட்ட பணம் அந்த ஊரினுடைய அபிவிருத்திக்கு பாதிக்கப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை ஹெல்மெட்டுகள் பிடிக்கப்படுகின்றன? கோர்ட்டுக்கு செல்கின்றீர்கள், போலீசினால் பல தண்டங்கள் நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்படுகின்றது. அவ்வளவு தண்டப்பணமும் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவனிடம் இருந்து அறவிடப்படுவதால் அது அப்படியே இறுதியாக பிரதேச சபைக்கே அது வந்து சேர்கிறது. எதற்காக தெரியுமா? இந்த பிரதேசத்தில் இருந்து அறவிடப்பட்டது இந்த பிரதேச மக்களினுடைய சேவைக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு எமது ஊரிலே எத்தனை உறுதிகள் எழுதப்படுகின்றது. இன்று கூட அக்கரைப்பத்தில் பல உறுதிகள் எழுதப்படலாம். காணிகள் வாங்குவது, விற்பது. அந்த உறுதிகளிலே முத்திரை காசு என்று ஒன்று அறவிடப்படுகிறது. 50 ரூபாவா, 100 ரூபாவா, 1 லட்சத்திற்கு 3000 என்று நான் நினைக்கின்றேன். முத்திரை காசு, அவ்வளவு முத்திரை காசு மாதாந்தம் இந்த ஊரில் ஒரு மாதத்திற்கு 200 காணிகள் வாங்கி விற்கப்பட்டால் ஒவ்வொரு காணிகளின் ஊடாக அறவிடப்படக்கூடிய அனைத்து முத்திரை காசுகளும் எங்கே போகின்றது? உங்களுக்கு அபிவிருத்தி செய்வதற்காக. உங்களுடைய ரோட்டிலே பல்பு பற்றவில்லையா, அந்த பல்பை போட வைப்பதற்காக. உங்களுடைய ஊரிலே வசதி வாய்ப்பில்லாத ஏழை மக்கள், படிக்க வாய்ப்பில்லாத பிள்ளைகள் இருக்கிறார்களா, அந்த பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் என்று பெயரிலே கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. குடியிருக்க வசதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய குடிசை வசதி இல்லாத மக்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு அதற்கான ஏற்பாடை செய்வதற்காக. திடீரென வெள்ள அனர்த்தம் வந்துவிட்டது. அதனால் வீட்டை விட்டு எல்லோரும் வெளியிறங்கி விட்டார்கள். சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. எங்கே இருந்து முதல் காசு வர வேண்டும்? ஆமாம், உங்களுடைய
ஹசானா சேகரிக்கப்படுகிறது. சித்தாட்சி அதுதான் பிரதேச சபை. அங்கிருந்து முதலாவது நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். பள்ளியில் இருந்தல்ல. சுனாமியா? உங்களுக்கு முதலாவது நிவாரணம் வழங்குவதற்கு தகுதியான இடம் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியின் கருவூலம். நீங்கள் கதைகளில் படித்திருப்பீர்கள், புராண கதைகள். ஆங்காங்கே சித்தாட்சிகள் உலகத்தின் மூலை முடுக்குகளில் நடந்தது. மக்களுக்கு ஒரு தேவையா? மன்னா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அங்கே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஓடோடி வருவார்கள். உடனடியாக மன்னர் சொல்வார், ஆம், அந்த ஹசானாவில் இருந்து 500 பொற்காசுகளை அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுங்கள் என்பார்கள். அங்கே ஹசானாவில் இருப்பது யாருடைய காசு? மன்னரின் காசா? இல்லை, மக்களின் காசு அங்கே இருக்கின்றது. எங்கிருந்து வருகிறது காசுகள்? யோசனை செய்து பாருங்கள். உறுதி எழுதப்படுகின்ற காசுகளை நீங்கள் எடுத்தால், முத்திரை காசு, ஒரு வருஷத்திற்கு எத்தனை கோடி காசு வரும்? அக்கரைப்பட்டு நீதிமன்றத்தில் இருந்து பயன் பண்ணக்கூடிய காசுகள், தண்டப்பணமாக வரக்கூடிய காசுகள், ஒவ்வொரு மாதமும் எத்தனை லட்சம் வந்து பிரதேச சபைக்கு சேர வேண்டும்? எனக்கும் இதெல்லாம் தெரியாத புதிராக இருந்தது. புத்தகத்தோடு வந்து பேசுகிறேன். புத்தகத்தின் பெயரே பிரதேச சபையின் சேவைகள். நீங்களும் தேவை என்றால் புத்தகத்தை வாங்கி பிரதேச சபையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதாரத்துடன் தான் பேச வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பிரதேச சபையின் தேவைகளை அறிவதென்பது வெறுமனை சேமன் அல்ல. அங்கே கூடுகின்ற உறுப்பினர்கள் 9 பேர் அல்ல, அல்லது அந்த பிரதேச சபையினுடைய கட்டடத்திலே வேலை செய்யக்கூடிய அரச உத்தியோகத்தர்கள் அல்ல. அவர்களோடு சேர்ந்து அந்த பிரதேச சபையினுடைய அபிவிருத்திகளை செய்வதற்காக அமைக்கப்படுகின்ற குழுவிலே என்னை போன்ற பொதுமகன் இருக்க வேண்டும். அது சட்டம் சொல்கிறது. 4 அபிவிருத்தி குழுக்கள் நியமிக்கப்படுகிறது. ஒவ்வொரு குழுவிலேயும் உங்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய உங்களுடைய தேவை இன்னது இன்னது என்று அந்த சபையிலே ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கூட்டத்திலே உங்கள் சார்பாக உங்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தேவைகளை பற்றி அப்பப்போது எடுத்துச் செல்லக்கூடியவர் யாராக இருப்பார்? உங்களோடு ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய அந்த மனிதனாக இருப்பார். ஒரு பொது சேவை கொண்ட நல்மனம் கொண்ட ஒரு நல்லவராக இருப்பார். அவரையும் சேர்த்துதான் பிரதேச சபையினுடைய செலவு சம்பந்தமான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான டிசிஷன் எடுக்கப்பட வேண்டும் சொல்வார்கள். ஆம், எங்களுடைய ஃபைல்களிலே அவ்வாறெல்லாம் நாங்கள் ஆள் போட்டிருக்கிறோம். இது எழுத்திலே தெரிவு செய்வது அல்ல. இவ்வாறானவர்கள் ஊர் முழுதும் அறிவிக்கப்பட்டு இவ்வாறு நாங்கள் சபை தெரியப் போகிறோம், குழு தெரியப் போகிறோம். அந்த குழுவை தெரிவு செய்வதற்கு மக்கள் சார்பாக குறைந்தது ஒருவர் வர வேண்டும். ஊரிலே இருக்கக்கூடிய கிராமோதய சபைகள், மக்களுடைய அபிவிருத்திக்காக பாடுபடக்கூடிய சபைகள், அவைகளுடைய உறுப்பினர்கள் அதற்குள் உள்வாங்கப்பட்டு அந்த அபிவிருத்திகள் மக்களுடைய தேவைகள் எதுவுமாக இருக்கலாம். கல்வியா, சுகாதாரமா, தண்ணீர் பிரச்சனையா, மலசலகூட பிரச்சனைகளா, ஏழைகள், வசதியற்றோர்கள்
வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவர்களுடைய தொழில் வாய்ப்பு பிரச்சனையா? தொழில் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய, பல முயற்சி செய்தும் தனக்கு பயனளிக்காமல் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு சிறிய தொழில்கள் வாய்ப்புகளை பிரதேச சபையினுடைய பணத்திலிருந்து செய்து கொடுக்கலாம். அதற்கு இவர்கள் முடிவெடுத்து செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. தொழில் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா? என்ன தொழில்கள்? நான் சொல்வது என்னோடு சேர்ந்த கட்சிக்காரனுக்கு நான் செய்கிறேன் ஹெல்ப் என்பது அல்ல, கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு. ஏன் இந்த ஊரினுடைய ஒவ்வொரு பேரினுடைய காசு அது, ஒவ்வொருவருடைய பணம். யார் வளவு வாங்கவில்லை, யார் உறுதி எழுதவில்லை. எவர் போலீசினால் தண்டம் அளிக்கப்படாதவர். எத்தனை தண்டப்பணங்கள், ஒரு லிஸ்டே இருக்கின்றது வருமானம் பெறக்கூடிய வழிமுறைகள். இதோ ரோட்டிலே ஒட்டப்படுகிறது பேனர்கள், கடைக்கு போஸ்டர்கள். அந்த ஒவ்வொரு போஸ்டர்களும் ஒட்டுவதற்கு கடை விளம்பரங்கள் பிரதேச சபையிடம் அங்கீகாரம் எடுக்கப்படும். அதற்கு அங்கே வரி கட்டப்படும். அந்த காசு நாளாந்தம் சேகரமாகின்றது. அங்கே நீங்க பார்ப்பீர்கள் டயலாக், ஏர்டெல், மொபிட்டெல், பாரிய போர்டுகள். அந்த ஒவ்வொரு போர்டுகளும் பிரதேச சபைக்கு அது நிலையான போர்டாக இருக்கிறது அல்லவா? பல்லாயிரம் ரூபாய்களை அப்படியே கட்டினதன் பின்னர் தான் அதற்கு அனுமதி எடுக்கப்படும். சகோதரர்களே, உண்மையாக செல்வதென்றிருந்தால் நாளாந்தம் கசானாவிலே காசுகள் ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அந்த வருமானத்தை எடுத்து அந்த வருமானத்திற்குரியவர்களான அந்த ஊரின் பிள்ளைகளுக்கு அப்படியே பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆம், பகிர்ந்தும் கூட சில நேரம் கொடுக்கலாம், காசை கொடுக்கலாம். பிரதேச சபையில் அதற்கு சட்டம் இருக்கிறது. யாருக்கு? தொழில் வாய்ப்பற்றவர்கள், கஷ்டப்படுகின்றவர்கள், கடனுதவி கேட்கின்றார்கள். உங்களுக்கு கடனுதவியா? வாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் கொஞ்சம் பேரை தெரிவு செய்வோம். ரொம்பவும் கஷ்டப்படக்கூடியவர்கள் உடுங்கள். வருமானம் மற்ற எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு இதோ வாருங்கள், உங்களுக்கு 50,000 வட்டி இல்லா கடன் தருகிறோம், நீங்கள் 3 வருடத்திற்குள் செலுத்தி முடிங்கள். பிரதேச சபையினால் அதை செய்யலாம். கேள்விப்படுகிறோமா? செய்யப்படுகிறதா? அதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு நாளாந்தும் இந்த அக்கரப்பட்டு பிரதேச சபையினுடைய எந்த மூலையிலும் ஏதாவது ஒரு வேலை நடக்கின்ற போது அங்கிருந்து அந்த மக்களிடமிருந்து பணம் அறவிடப்படுகிறது. உண்மையிலே அது எதற்காக? அந்த மக்களுக்கு அபிவிருத்தி செய்வதற்காக. வாட்டர் போட் எங்களுக்கு ரோட்டை தோண்டி தண்ணீர் வந்தது. நாங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பிரதேச சபைக்கு சென்று காசை கட்டுகிறோம். எதற்கு? அந்த ரோட்டிலே கை வைப்பதற்காக. இது ஒரு புறம். அதனால் எத்தனை ஆயிரம் பேரினுடைய ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் அங்கே வந்து சேரும். அதற்கப்பால் அந்த ரோட்டிலே கை வைக்கிறது எது? தோண்டுகிறது. பைப்புகளை, நீளமான ரோட்டுகள் பைப்புகளை கொண்டு செல்வதற்காக ஓட்டபோ தோண்டுகிறது. எங்களுடைய ரோட்டிலே நீங்கள் கை வைக்கிறீர்களா? ஆனால் ஓட்டபோட்டே நீங்கள் தோண்டக்கூடிய அந்த ரோட்டை முழுமையான ரோட்டாக போடுவதற்கு எவ்வளவு தேவையோ அந்த தொகையை நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டும். செலுத்திவிட்டுத்தான் எங்களுடைய ரோட்டிலே நீங்கள் உங்களுடைய கவுண்டியை பதிக்க வேண்டும்.
எத்தனை ரோட்டை ஓட்டம் தோண்டி இருக்கும். ஒரு ரோட்டுக்கு தோண்டுவதற்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும்? அது அவர்கள் தோண்டுவதற்கு சின்ன அமௌண்ட் தான். ஆனால் பிரதேச சபை எடுப்பது சின்ன அமௌண்டா? இல்லை. சட்டம் அந்த ரோட்டை முழுமையாக போடுவதற்கு எவ்வளவு தேவையோ, எத்தனை லட்சமோ அத்தனை லட்சம் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். எத்தனை கோடி சேர்ந்திருக்கும். அடுக்கிக் கொண்டே போகலாம். மெய்சிலிர்த்து விடும். கசானா நிறைந்து மடியும். அபிவிருத்தி செஞ்சாலும் அபிவிருத்தி செஞ்சாலும் அபிவிருத்தி செஞ்சாலும் இன்னும் காசு வந்து கொண்டே இருக்கும். வரவு செலவு கணக்குகளை இவ்வளவு வரவு வந்தது, இவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்று பார்த்தால் உண்மையான கணக்கு அறிக்கை மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட வேண்டும். வரக்கூடிய காலங்களிலாவது மக்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. எனது காசி எந்த அளவுக்கு தெரியுமா? என்னுடைய பாதையிலே உள்ள மின்விளக்கு பத்தவில்லை. டெலிபோன் மூலமாக தொடர்பு கொண்டு மின்விளக்கு பத்தவில்லை என்று சொல்கிறேன், அல்லது எழுத்து மூலமாக கொடுக்கிறேன். நான் தொடர்பு கொண்டு அந்த சபைக்கு அறிவித்து 24 மணித்தியாலத்திற்குள் அது சீர் செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த பிரதேச சபைக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஏன்? நாங்கள் எங்களுடைய காசை கொடுத்து எங்களின் தேவைகளை அறிந்து எங்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களை நியமித்திருக்கிறோம். அவர்கள் என்ன ஏனைய அரச உத்தியோகத்தர்களை போன்று அரச உத்தியோகத்தர்களா? இல்லை. எங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்த பெருமனம் கொண்ட சமூகத்தில் தலை சிறந்த மக்கள் சொத்திலே கை வைக்காத, மனக்கண்ணினாலும் எட்டு பார்க்காத புனிதர்கள். என்ன மனக்கண்? மனம் சொல்லும், ஆகா இந்த காசில இருந்து இவ்வளவு வருகிறதே, ஒரு சின்ன ஒரு காசு, ஒரு 10,000 ரூபாவை நாம் எடுக்க கூடாதா? வீட்டிலே நம்முடைய மனைவி இதையெல்லாம் கேட்கிறாள் என்றெல்லாம் மனம் வெட்டி பார்க்கலாம். ஆகாது ஆகாது, அது என் சொத்தல்ல, மக்களின் காசு. எந்த ஊர் மக்களின் காசு? கொழும்பு மக்களின் காசு அல்ல, நம்ம காசு. ஆம், பெறுகிறது. இதெல்லாத்திற்கும் அப்பால் இன்னும் வருமானம் பெறுகிறது. இந்த நாட்டினுடைய மாகாண சபை, எங்களுடைய மாகாண சபையிலிருந்து வருடம் நான் நினைக்கிறேன் 40 லட்சம் அலகேஷன் பெறும். செய்யுங்கள், மக்களின் தேவைகளை கண்டறிந்து மக்களுக்கு சேவை செய்யுங்கள். எங்கே கண்டறிவது? இன்னொரு பக்கம் நமது ஊருக்கென்ற ஒரு எம்பி இருக்கிறாரா? அந்த எம்பியினுடைய அலகேஷன் இந்த ஊருக்கு வரும், பேத சபைக்கு வரும். அதாவது எங்களை ஆளுகின்ற அந்த சபைக்கு வரும். இன்னொரு பக்கம் இந்த நாட்டிலே மினிஸ்டர்மார் இருக்கிறார்கள். மினிஸ்டர்மார்களை பிடித்து அலகேஷன்கள் எடுக்கலாம், பல அபிவிருத்திகளுக்கு அந்த காசுகள் வரும். இவை எல்லாத்துக்கும் அப்பால் கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாடுகளில் இருந்து என்ஜிஓக்களின் மூலமாக எங்களுடைய பிரதேச சபைகளை டெவலப் பண்ணுவதற்கு பல கோடிகள் வரும். இவர்கள் நான் சொன்னதை போன்று 24 மணித்தியால ஊழியர்கள், சம்பளம் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் அல்ல. கொடுக்கப்படுகிறது ஒரு மேயருக்கு 15,000, உதவி மேயருக்கு 10,000, அதன் உறுப்பினர்களுக்கு 7,500. அது சம்பளம் அல்ல. அவர்கள் அதற்கென்று சில தினங்களை ஒதுக்குவதால் அவரவருடைய தொழில்களை தாராளமாக பார்க்கலாம். 3 கூட்டத்திற்கு தொடர்ச்சியாக சமூகம் அளிக்காத மெம்பரை தூக்கி எறியலாம், விலக்கிவிட வேண்டும். விலக்கப்படுவார்களா? 30 கூட்டத்துக்கு வராவிட்டாலும் விலக்கப்பட்ட வரலாறு இருப்பதாக நாம் அறியவில்லை. ஏனென்றால் இன்று பொய் சைன்கள் வைப்பதற்குத்தான் எல்லோரும் இருக்கிறார்கள்.
யாரும் யாரையும் காட்டிக் கொடுப்பதற்கில்லை. அதன் உறுப்பினர்கள் சேர்மன் உட்பட மேயர் உட்பட அவருடைய தொழில்களை பார்த்துக் கொண்டு மாதத்திற்கு ஒவ்வொரு மாதமும் அப்பப்போது தேவைகளை கண்டறிந்து கூட்டங்களை ஏற்படுத்தி அந்த கூட்டங்களிலே மக்கள் நம்முடைய பகுதியில் உள்ள மக்களில் என்னென்ன குறை இருக்கின்றது கல்வி, சுகாதாரம், சுற்றாடல் சூழல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், இப்படி என்ன எல்லாம் நமக்கு பிரச்சனையோ அனைத்து பிரச்சனைகளையும் ஆய்வு செய்கின்ற போது பொதுமக்களில் இருந்தும் அங்கே மக்கள் அதில் உள்வாங்கப்பட்டு அவர்களிடமும் ஐடியா கேட்டு அவர்கள் மூலமாக தேவைகளை கண்டறிந்து ஒவ்வொன்றுக்கும் நிதி திட்டமிடல் குழு, அபிவிருத்தி ஒரு பக்கம் செய்யக்கூடிய, சுருக்கமாக செல்வதென்றால் மக்களுக்கு சேவை செய்வதற்கென்றே பிறந்த உத்தமமான மனிதர்களால் மட்டும்தான் இது முடியும். என்னை பொறுத்தவரை இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் இதில் செய்யப்பட வேண்டிய அபிவிருத்திகள் இன்று ஒரு பலு போடுவதற்கு எத்தனை கோல் எடுக்க வேண்டியிருக்கிறது, எத்தனை தரம் கதைக்க வேண்டி இருக்கின்றது. சகோதரர்களே, எங்களிடமும் கேட்டார்கள், மௌலவி நீங்களும் அரசியலில் இறங்குவதா, ஆள் போட போகிறீர்களா என்று. எங்களுக்கு பதவிக்கு ஆசை கிடையாது, பட்டத்திற்கு ஆசை கிடையாது, இவர்களுடைய பணங்களுக்கு ஆசை கிடையாது. ஒன்றுக்கு ஆசை இருக்கிறது, பிரதேச சபை அதன் சேவையை சரியாக செய்ய வேண்டும் என்பதில் 100% ஆசை இருக்கிறது. அது நடக்காத போது அது எந்த டிபார்ட்மெண்ட் என்றாலும் சரிதான், அதைக்காக குரல் கொடுப்பதிலே பின்வாங்க மாட்டேன் உசிரிக்கும் வரை. நீங்கள் தாராளமாக சொல்லப்படக்கூடிய விடயங்களையும் இன்னும் விடயங்களையும் பிரதேச சபையினுடைய வருமானங்களின் வழிகள், பிரதேச சபைக்கு செய்யப்பட வேண்டிய சேவைகள் என்னென்ன, எந்த அளவுக்கு செய்யப்படுகிறது, செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போதுதான் மக்களும் இனம் கண்டு, ஆஹா இவ்வளவு பெரிய வேலையா, இதற்கு தகுதியானவரா, அப்படியான நல்ல மனிதர்களை தெரிவு செய்வதற்கு, சரியான முறையில் தெரிவு செய்வதற்கு உதவியாக இருக்கும். அவர் குதிரையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம், நமக்கு கட்சி கிடையாது. தகுதியானவனின் கையில் அது போய் சேர வேண்டும். ஒன்றை நான் போன வாரம் சொன்னேன், எனது ஜும்மாவிலே சொன்னேன். ஒரு தலைமைத்துவத்துக்கு தகுதியானவனான பண்புகளை பற்றி சொன்னேன், விளங்கி இருப்பீர்கள். அல்லாஹ்வுக்கு பயமில்லை என்றால் அவன் உண்மையாக மக்களின் சொத்து விடயத்தில் பெயர மாட்டான். கரைபடாத கையாக இருக்க வேண்டும். ஒரு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய, சேமனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாகனம் 300 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர்களின் காசை பாவித்துதான் அதை பாவிக்க வேண்டும். 300 கிலோமீட்டர் தான் எலவுட். இப்படி மீட்டர்ல கணக்கு பார்த்து யார் செய்வார்? சகோதரர்களே, ஊரிலே ஒரு அனர்த்தம் வந்தது. எங்களுக்கு எந்த கடமையும் இல்லை, ஆனால் ஒரு முஸ்லிம் தன் சகோதரன் கஷ்டப்படுகிறான், எப்படியாவது மக்களுக்கு இந்த வேளையில் உதவி செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் எந்த நிறுவனத்தோடும் இப்போது தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை, பல வருஷமாக. நான் அறிந்த உலகத்தின் பல நாடுகளில் உள்ள தனிப்பட்ட சகோதரர்களுக்கு, முஸ்லிம் சகோதரர்களுக்கு கோல் பண்ணுகிறோம், எங்களுடைய வெப்சைட் மூலமாக தெரியப்படுத்துகிறோம். ஸ்ரீலங்கா moors.com இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள், இவர்களுக்கு ஆதாரம் வழங்க வேண்டும், அவர்களுக்கு மட்டுமுள்ள சேவைகள் செய்ய வேண்டும், உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். யூகேயில் இருந்து 7.5 லட்சம் சுமார் கலெக்ட் பண்ணி தருகிறார்கள். ஜெர்மனியில் இருந்து சுமார் 3 லட்சம் நினைக்கிறேன். பிரான்சில் இருந்து நமது இலங்கை நாட்டு சகோதரர்கள், சவுதியில் இருந்து இப்படி தெரிந்தவர்களுக்கு எல்லாம் கோல் பண்ணி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம். எனக்கோ
இதிலே வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு நபருக்கோ அவர்களின் வீட்டில் எதுவும் போய் சேரக்கூடாது என்பது நமது கட்டளை. சுனாமியிலே வேலை செய்த சகோதரர்கள் இருப்பார்கள். மக்களுக்கு கொடுப்பதற்காக ஈச்சம்பழம் வந்திருக்கும், தண்ணி வாட்டர் பாட்டில் வந்திருக்கும். வேலை செய்தவர்கள் கேட்பார், ஹஸ்ரத் இந்த தண்ணி ஒரு போத்தலை எடுத்து குடிக்கட்டுமா? அதில் கை வைக்காதீர்கள். அவ்வாறுதான் நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். அந்த ஈச்சம்பழத்தை தொடாதீர்கள். தேவை என்றால் கடையிலே வாங்கி தின்னுங்கள். உனது பொக்கெட்டில் இருந்து செலவாளி. அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னை பொறுத்தவரை பார்த்த போது நாம் ஒரு சொல்லப்படாத அமைக்கப்படாத ஒரு பிரதேச சபை நடத்திக் கொண்டிருப்பது போன்று தென்படுகிறது. ஏன் தெரியுமா? படிக்க வசதி இல்லாத தகப்பனை இழந்த பிள்ளைகள் அவர்களின் கல்விக்காக ஸ்காலர் நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம் நிறுவனங்களை பிடித்து. அதை பிரதேச சபை மக்களின் காசிலிருந்து தாராளமாக செய்யலாம். நிறுவனங்களை தேவையில்லை, தேட தேவையில்லை. உங்களிலே யாரெல்லாம் தகப்பனை இழந்து கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீர்களோ கலெக்ட் பண்ணி இவர்களுக்கான கல்விக்கான ஒரு கொடுப்பனவை மாதாந்தம் 1000 படி தந்து உதவுங்கள் என்று அப்ளிகேஷன் கொடுங்கள். பிரதேச சபை செய்யும். புருஷனை இழந்த விதவைகள் வாழ்வாதாரம் இல்லாமல் தத்தளிப்பார்கள். அங்கே பார்க்கிறோம் எத்தனை ஏழைகள், மூலாட்டிகள் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டு ஆங்காங்கே பிச்சைக்காரிகளை போன்று உலாவித் திரிகிறார்கள். ஒவ்வொரு பிரதேச சபையும் அவர்களின் கண்களில் உள்ள கண்ணீரை துடைப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம். அவர்களின் கஜானாவில் இருந்து எங்களுக்கு முடியுமான வரை விதவைகளுக்கு என்று சில கொடுப்பனவுகளை நாங்கள் அறிந்த சில நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. அனர்த்தங்களா? வருகின்ற ஒவ்வொரு அனர்த்தத்திலும் முதலாவது கஜானாவில் இருந்து எடுத்து செலவழியுங்கள் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். பழைய புராண கதைகளிலே பார்த்திருப்பீர்களே, சித்தாட்சி ஒரு மன்னன், அவர்களுடைய கஜானாவிற்கு காசு வந்து சேரும், அவர்களுக்காக செலவழிப்பார். இதுதாங்க உள்ளூர் ஆட்சி. அது ஒரு ஆட்சி. யார் அந்த மன்னர்? இப்போது நான் கேட்கிறேன். மேயர் அல்ல, சேமன் அல்ல. இன்னொரு பாஷையில் சொன்னால் அவர் எங்களின் மன்னன். அவரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவது? ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், கியாம நாளை எதிர்பாருங்கள். தகுதியற்றவர்களிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் கியாம நாளை எதிர்பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இஸ்லாம் எல்லாத்திற்கும் வழிகாட்டி சென்றிருக்கிறது. நமது ஊரின் வடிகால் எப்படி இருக்கின்றது? இந்த ஊரினுடைய வடிகால் ஏன் இப்படி இருக்கின்றது? இதை சரி செய்வது யார்? மத்திய சபை, இலங்கையினுடைய மத்திய அரசாங்கத்திடமிருந்து காசு வந்துதான் வடிகாலை செய்ய வேண்டுமா? அல்லது உங்களின் காசிலிருந்து, நீதிமன்றத்திலிருந்து வந்த காசி, உறுதிகள் மூலமாக வந்த காசி, முத்திரை காசி மற்றும் அறவிடப்படுகின்ற ஏனைய காசுகள், அங்கு மர ஆலைகள், இங்கே சில தொழிற்சாலைகள், இவைகளிலிருந்து அந்த ஆலை ஒன்றை அமைப்பதென்றிருந்தால் இந்த ஆலையை அமைப்பதற்கு அவர்கள் பிரதேச சபையிடம் இருந்து அனுமதி எடுக்க வேண்டும். அதில் பாரிய ஃபேக்டரிகள் இருந்தால் என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டியிடம் அனுமதி எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் சிறிய சிறிய மர ஆலைகள், இப்போது நமது பகுதியில் இருக்கக்கூடிய இவைகள், அங்கே அதனுடைய காணியின் பெறுமதி, அதனுடைய மிஷனரிகளின் பெறுமதி, இந்த பெறுமதியை எல்லாம் அளவிட்டு 5 லட்சத்தை தாண்டினால் 5000 கட்ட வேண்டும். 10 லட்சமா 10,000 கட்ட வேண்டும். யாருக்காக? தங்களுடைய அதன் ஊழியர்கள் பொக்கத்தில் எடுத்து செல்வதற்காக இல்லை, அதை கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மிம்பரில் இருந்து கொண்டு உங்களிடம் எங்களுடைய பல தேவைகளை சொல்லிக் கொண்டு நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் உதவி கேட்கிறோமே, நீங்கள் உதவி செய்கிறீர்களே,
அதை கொண்டு மக்களுக்கு கொடுப்பதற்காக கேட்கின்ற போது தருகிறீர்களே. உதாரணம், ஒரு ஹார்ட் ஆபரேஷன் காரர் வருகிறார், எந்த வசதியும் இல்லாதவர், கிட்னி மாற்ற வேண்டிய ஒரு நிலையில் ஒருவர் வருகிறார். தர்மம் செய்யுங்கள் என்று உங்களிடம் சொன்னால் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். ஏன்? அவன் உயிரை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறானவர்களுக்கு ஏதேனும் கொடுப்பனவை நாம் கொடுக்கலாம் என்று ஒரு முடிவை பிரதேச சபை கூடி அதன் உறுப்பினர்கள் அதனுடைய கட்டமைப்பின் கீழ் கஷ்டப்பட்ட இவ்வாறானவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் என்று அதையும் கூட அவர்கள் திட்டமிட்டு செய்யலாம். இன்று நாம் உங்களிடம் கேட்டால் நீங்கள் தருகிறீர்கள். இந்த வளவை வாங்குவதற்கு 25 லட்சம் தேவைப்பட்டது. வெளிநாட்டு காசு இல்லை, உங்களுடைய காசுதான். அதற்கப்பால் இன்னும் பல வேலை செய்வதற்கு பல லட்சம் தேவைப்பட்டது, நீங்கள் தந்தீர்கள். எப்படி தருகிறீர்கள்? இந்த பள்ளிவாசலுக்கு வசூல் பள்ளி என்று சொல்லலாம். 1000 1000 1000 2000 5000 தருகிறீர்கள். இப்படி கொண்ட நீங்கள் வருஷ வாடகை கடை ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பதற்கு பின்வாங்குவீர்களா? உண்மையில் இந்த காசு மக்களுக்குத்தான் பிரயோஜனப்படுகிறது என்பது தெளிவாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் கொடுப்பதற்கு யாரும் பின்வாங்குவீர்களா? ஒரு நாளும் பின்வாங்க மாட்டீர்கள். வரி கற்றவன் ஒளிச்சொலிச்சு வரி கற்றான், கட்ட மாட்டேன் என்கிறான். ஏன்? அவனுக்கே தெரியாது என்ன நடக்குது இந்த காசு. நானும் ஒரு காலம் நினைத்துக் கொண்டிருந்தேன், இந்த காசு எல்லாம் எங்க மத்திய அரசுக்கு போகுது என்று. இல்லை இல்லை சகோதரர்களே, உங்களுடைய காசை எடுத்து உங்கள் பக்கத்து வீட்டாரனுக்கு உதவி செய்வதற்காக, உனக்கு முன்னுள்ள ரோட்டு நல்ல முறையில் இருப்பதற்காக, உனது வீடு தாழாமல் இருக்க உனக்கு உதவுவதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை சுற்றியுள்ள சூழல் நல்ல முறையில் இருப்பதற்காக, நோய் நொடிகளில் இருந்து பாதுகாப்பதற்காக. எலும்புக்கு அதனால் நோய் பரவுகிறது, அபிவிருத்தி செய்ய வேண்டும், அதை துப்புரவு செய்ய வேண்டும், அவைகளை இல்லாமல் ஆக்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை அதற்கும் கொடுத்திருக்கலாம், அல்லாஹ் ஆலம். என்னிடம் காசு கேட்டார்கள், மௌலவி யாரையாவது பிடிச்சி இதுக்கு சுமார் நினைக்கிறேன் 12,500 ரூபாய் நினைக்கிறேன் அந்த அமௌண்ட். அப்போது இருந்த டாக்டர் ஒருவர், பெயர் சொல்ல விரும்பவில்லை, மிம்பரிலே என்னிடம் கேட்டு, நான் எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு அந்த காசை நான் எடுத்து கொடுத்து அதன் மூலமாக செய்யப்பட வேண்டும். அவ்வளவு மிஸ்கீனா எங்களது பிரதேச சபை. ஏன் இந்த நிலை? காசுக்கு என்ன பஞ்சம்? எங்கே அந்த காசுகள்? யோசனை செய்து பாருங்கள். எனது அன்பிற்குரிய சகோதரி, நடந்தது நடந்து போய்விட்டது. இதற்கு பிறகும் அவ்வாறு இருக்கக்கூடாது. நல்லதாக இருந்தால் என்றும் இருக்க வேண்டும், பிழையான முறையில் இருந்தால் அவ்வாறு இருக்கக்கூடாது. நமது ஊரை எங்களுடைய பணத்தின் மூலமாக நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை நாங்கள் நியமிக்க வேண்டும். கட்சி பார்ப்பது அல்ல, கை பார்க்க வேண்டும். கரைபடாத உத்தமமானவர்கள் நீங்கள் நியமிக்கிறீர்களே, ஒருவர் சேர்மன் ஆவார், ஒருவர் உதவி சேர்மன் ஆவார், மற்றவர்கள் பிரதேச உறுப்பினர்கள். அவர்களுக்கு என்ன வேலை? உங்களால் ஏன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள்? ஆங்காங்கே அவர்கள் எந்த பிரதேசமோ தனக்கு யார் வாக்களித்தானோ அந்த மக்களிடம் சென்று அவருடைய தேவைகளை கண்டு, இனம் கண்டு, ஆகா இதா 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 என்று இனம் கண்டு அதை அங்க கூட்டத்திலே போட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, சேவை செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். சேவை நடக்கிறது. திரும்ப திரும்ப ரோட்டுத்தான் போடப்படுகிறது, ரோட்டுத்தான் போடப்படுகிறது. போட்ட ரோட்டுக்கு மேலால் போட்டு, போட்ட ரோட்டுக்கு மேலால் ரோட்டு. என்றால் பிரதேசவில் ரோட்டு சேவை மட்டும்தான் நீக்கா போல. என்னது? ஏன் ரோட்டு போடப்படுகிறது? ரோட்டுத்தான் போடப்படணுமா? இதன் மறைமுகம் என்ன? சென்ற செய்தி களவெடுப்பவர்கள் தகுதியற்றவர்கள். லங்காடோர் கம்பியை போடு என்று சொன்னால் அவன் லங்காடோர் கம்பியைத்தான் போட வேண்டும். தரம் குறைந்த கம்பியை போட்டுவிட்டு
ஒவ்வொரு கம்பியிலேயும் ஒரு 50 ரூபாய் 75 ரூபாய் என்று பிடித்து புறக்கி எடுக்கின்ற இப்படி மக்களுடைய சொத்துக்களை சுரண்டுகின்றவர்கள் தகுதியற்றவர்கள். தன் பாப்பாவா இருந்தாலும் ஒரு விடயத்தை பொறுப்பு கொடுக்கிற போது அதை இவர்கள் நம்பகமாக செய்வார்கள் இனம் கண்டு அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும். முடிவுகள் எடுக்கப்படுகிறது வெறுமனே தத்துணிவிலே சேமன் முடிவெடுப்பது அல்ல. சபைகள் ஊரறிய கூட்டப்பட்டு ஊர் மக்களும் அதிலே உள்வாங்கப்பட்டு அந்த மக்களின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட அந்த பிரதிநிதி அவர்களிடமிருந்து ஆலோசனை கொடுத்து அவைகள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். மக்களுக்கு என்ன நடக்குது என்று தெரியாத நிலையில் உள்ளூட்டுக்குள்ள இருந்து கொண்டு அந்த அண்டர் கிரவுண்டிலே சேவை செய்யற மாதிரி அல்ல. ஒரு சேமன் வந்துவிட்டால் என்னை நீங்கள் மீண்டும் நியமியுங்கள் என்று மக்களிடம் அவர் கேட்க தேவையில்லை, மக்கள் நியமிப்பார்கள். அவர் சரியாக நடந்திருந்தால் நியமிப்பார்கள், சரியாக நடந்திருந்தால் ஆம் இன்னொரு சாரார் நியமிப்பார்கள். அவர்களுக்கு கென்றக்குகள் மற்றும் உள்ள கொடுப்பனவர்கள் கொடுத்திருந்தால் அவர்களும் நியமிப்பார்கள். எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, முடித்துக் கொள்கிறேன். ஜும்மாவின் நேரம் அதிகரித்து விட்டது. கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன எச்சரிக்கை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தகுதி அற்றவர்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் கியாம நாளை எதிர்பாருங்கள். உங்களின் ஓட் உங்களுடைய பணத்திற்காக நீங்கள் நியமிக்கின்ற புனிதமான மனிதருக்கு சேர வேண்டும். அவ்வாறு ஒருவரை கண்டால் ஓட் போடுங்கள். அவர் முதுகெலும்பில்லாமல் இருப்பவர் அல்ல. தன்னை விட மேலதிகாரி சைந்தை என்றால் சைந்தொப்பவர் அல்ல. நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்தவராக இருக்க வேண்டும். ஐவேளை தொழ வேண்டும். மோஸ்துதிக்காக பாவங்களிலே கோஆபரேட் பண்றவராக இருக்கக்கூடாது. அது இஸ்லாமிய சைத்திலே. மறு சைத்திலே மனிதநேயத்திலே மக்களுக்கு சேவை செய்து அதிலே பாண்டித்தியம் கொண்ட அதற்கென்று தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தியாகிகளாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் விளங்கி வரக்கூடிய தேர்தலிலே உங்களுடைய ஓட்டுகளுக்கு கேள்விக்குறி வைத்து ஓட் அளிப்பதென்றால் அளித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய உண்மையாளர் கூட்டத்தில் என்றும் சேர்த்து வைப்பானாக. ஜிஹாதுகளில் சிறந்தது கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். அநியாயக்கார அரசனிடத்திலே உண்மையை எடுத்துச் சொல்வதுதான் ஜிஹாதிலே சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவைகள் அதனால் யாருக்கும் நாம் பயரவில்லை. எனது உயிர் இறைவன் எழுதிய தினத்திலே போகும், அதில் சந்தேகம் இல்லை. அதற்கு முந்தைய உயிரை யாராலும் வாங்க முடியாது. அதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.